அலௌடு, இதுக்கப்புறம் அலௌடு இல்லை. ஸோ அவங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இதோட லாஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்துருச்சுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ டேமேஜில் தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, இந்த இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பிரிட்ஜே வந்துட்டு ஒரு மாதிரி அதோட டைம் பீரியடே முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு ஃபுல்லாக எத்து போயிடுச்சு. ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மேப் அண்ட் மீ சேனல். ஸோ இப்போ எங்கே போயிட்டுருக்குறோம் அப்படின்னு சொன்னால் பிரேமம் ஆலுவா பிரிட்ஜ் தான் போயிட்டுருக்கணும். ஸோ நான் கூகுளில் பார்த்தப்போ பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே டெம்பரரி க்ளோஸ் அப்படின்னு சொல்லி போட்டுருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம வெளியே இருந்தாச்சும் வந்து அந்த பிரிட்ஜை பார்த்தலாம். ஏன்னா நம்ம ரொம்ப நாளாக வந்துட்டு பிளான் பண்ணியிருக்கிறோம் போகலாம் அப்படின்னு சொல்லி. இப்போ தான் டைம் கிடச்சிருக்கு. ஸோ வாங்க போய் பார்ப்போம். அண்ட் கைஸ், நம்ம வந்துட்டோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த ஒரு ஜூஸ் ஷாப் தான் வந்துட்டு இந்த கடை. பட் ஆனால் இப்போ வந்துட்டு அந்த கடையில் இல்லை. நான் உங்களுக்கு மூவி கிளிப் ஆட் பண்ணுறேன், நீங்கள் அதை பாருங்கள். ചേട്ടാ മൂന്ന് സാർ എടാ സോഡയാണോ വെള്ളമാണോ? വെള്ളം മതി. വെള്ളം അതായത് കസ്കസ് ഇല്ലേ? ഉണ്ടല്ലോ, വേണോ? ആ എന്താണ് ഈ കസ്കസിലുള്ളത്? എടാ കസ്കസ് ഇട്ടാ ഞാൻ ഭയങ്കര കൂളാവും. இப்போ பார்த்து ஜூஸ் கடை இது தான் கைஸ். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு மரக்கடையாக இருக்குது. ஸோ நம்ம டுவர்ட்ஸ் வந்துட்டு அந்த பிரிட்ஜை பார்த்து போவோம். ஆக்சுவலாக இந்த பிரிட்ஜில் மட்டும்தான் இப்போ வண்டி அதெல்லாம் போயிட்டுருக்குது. அண்ட் ரிமைனிங் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த பிரிட்ஜ் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு தண்ணி கேரி பண்ணிட்டு போகிற ஒரு பிரிட்ஜு கைஸ். ஸோ எனக்கு அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு இந்த இதில் தான் வந்துட்டு தண்ணி போகும். பட் ஆனால் இப்போ தண்ணி மட்டும்தான் போயிட்டுருக்கு, மற்றபடி எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. கைஸ் இங்கே பாருங்கள், ஃபுல்லாக வந்துட்டு இந்த பிரிட்ஜில் நடக்கலாமா என்னன்னு தெரில. அண்ட் எனக்கு உள்ளே போகும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு பயமாக இருந்துச்சு. சப்போஸ் நம்ம உள்ளே போயிடுவோம், தண்ணிக்குள்ளே போயிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பயமாகவே இருந்துச்சு. ஏன்னா அது ரொம்ப மெயின்டைன் பண்ணாமல் தானே இருக்குது. ஸோ என்ன நடக்கும், எப்போ என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கே தெரியாதுல்ல. ஸோ அதனால் வந்துட்டு பயந்து தான் போயிட்டு இருந்தேன். ஏன்னா அங்கே யாரும் அந்த மாதிரி அந்த வேயெல்லாம் யூஸ் பண்ணாதனால வந்துட்டு கொஞ்சம் பயமாகவும் இருந்துச்சு. ஸோ வீடியோக்காக போகிறேன், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஸோ இது வரைக்கும் தான் அலௌடு, இதுக்கப்புறம் அலௌடு இல்லை. ஸோ அவங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க. தெரியுதா கைஸ், இங்கே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நம்மளை அப்படி திரும்பி வந்துட்டோம். பெருசாக நீ பார்க்குறக்கெல்லாம் எதுவும் இல்லை, வெறும் அந்த பிரிட்ஜ் மட்டும்தான். ஸோ அதுக்கப்புறம் அந்த ஆலுவா புழை அதே ஒரு டைம் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்துட்டு டுவர்ட்ஸ் ஆலுவா புழை அதை பார்க்க தான் போகிறோம். அது அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு அந்த வண்டி மட்டும்தான் போகுது, வண்டி சைக்கிள் மட்டும்தான் போகுது. வேறு அந்த கார்லாம் அலௌடு இல்லை, சின்ன ரோடு தான் கைஸ். ஸோ அதனால் வந்துட்டு வண்டி மட்டும்தான் அலௌட் பண்ணுறாங்க. அண்ட் இதுதான் பார்த்திங்கன்னா இந்த ஆலுவா புழை, ஒரு மோஸ்ட் ஃபேமஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதுதான் இந்த ஆலுவா புழை. இந்த பைக் போகிற பிரிட்ஜும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பெரிய நல்லா இருக்குது அப்படின்லாம் இல்லை, ஒரு அளவுக்கு தான் இருக்குது. ஆனால் பைக்கெல்லாம் அங்கே போயிட்டு தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் இதோட லாஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்துருச்சுன்னு தெரில. நம்ம பிரேமம் மூவி பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 2015 வந்துருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு 2026, ஆல்மோஸ்ட் 11 இயர்ஸ் கிட்ட ஆச்சு. இது எப்போ கட்டினதுன்னு தெரில. மேபி நான் கூகுளில் சர்ச் பண்ணிவிட்டு அதை வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன். அண்ட் ஒரு மாதிரி எல்லாம் இத்து போயிடுச்சு கைஸ். ஐ மீன் என்ன சொல்ல, அந்த பிரிட்ஜே வந்துட்டு ஒரு மாதிரி இத்து போய், ஆனால் பக்கத்தில் வீடு, அந்த புழை எல்லாமே நீட்டாக தான் இருக்குது. மேபி இவங்க இந்த கவர்மெண்ட் வந்துட்டு மேபி இதை ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம், இல்லை ஆல்ட்ரு பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நான் விரும்புகிறேன். ஏன்னா வந்துட்டு என்ன சொல்கிறது, ஒரு நல்ல ஒரு ஃபேமஸான ஸ்பாட்டை வந்துட்டு இப்படி பார்க்கும்போது வந்துட்டு ரொம்ப 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 ஒரு சங்கடமாக இருக்குது. மேபி இங்கே இருக்கிறவங்களாம் எப்படி ஃபீல் பண்ணுறாங்கன்னு தெரில. ஸோ நம்ம ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது வந்துட்டு எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. அண்டு இதுக்கப்புறம் வந்துட்டு வேற ஒரு ஸ்பாட்டுக்கு போகலாம். ஸோ நான் வந்துட்டு அந்த மூவி கிளிப் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து அவங்க இன்னொரு ஸ்பாட்லேருந்து ஏறுவாங்க. ஸோ அங்கேயும் போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வந்துட்டு நான் ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு கார் எடுத்து, அது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 500 மீட்டர்ஸ் கிட்ட தான் இருக்குது கைஸ். அதுக்கப்புறம் இந்த பிரிட்ஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெரிய பிரிட்ஜ் கைஸ். இது எங்கே போகுது எங்கே முடியுதுலாம் எனக்கு தெரில. நானும் இதை ஃபாலோ பண்ணி ரொம்ப தூரம் போனேன். ஆனால் வந்துட்டு இது ஒரு 3-4 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே போய்கிட்டே இருக்குது. எங்கே போய் முடியுது அப்படின்லாம் எனக்கு தெரில. ஸோ நம்ம அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். அங்கே பார்த்தீங்கன்னா அங்கேயும் நிறைய கிளிப்ஸ் எல்லாம் எடுத்துருக்காங்க, மூவி கிளிப்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறாங்க. இந்த மூவி கிளிப்ஸ் எல்லாம் வந்து சின்னதாக ஆட் பண்ணுறோம். ஸோ உங்களோட ரெஃபரன்ஸுக்கு வந்துட்டு தெரியும். ஸோ எங்கெங்கே வீடியோ எடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நல்லா தெரியும். அண்ட் கைஸ், இந்த ஸ்பாட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிறைய வந்துட்டு கிளிப்ஸ் எடுத்திருப்பாங்க. இந்த ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 30 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த இடமும், அதுக்கப்புறம் நான் இப்போ முன்னாடி போன இடமும் நிறைய இடம் வந்திருக்கும் மூவியில். எனக்கு வந்துட்டு இங்கே மேலே போகிறக்கும் இன்னும் பயமாக இருக்குது. அங்கே யாருமே வரல, அங்கே யாருமே போகவும் இல்லை. சரி ஓகே, ஒரு தைரியத்தை வச்சு தான் போகிறேன். ஏன்னா கட்டணம் ஸ்ட்ராங் இல்லாமல் உள்ளே போயிட்டோம்னா அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப டேஞ்சர். போகும்போது பயந்து தான் போனேன். ஸோ இந்த ஸ்பாட்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மூவியில் வந்திருக்கும். நான் உங்களுக்கு மூவி கிளிப் ஆட் பண்ணுறேன் பாருங்கள் இந்த டைமில்.
கைஸ் பார்த்தீங்களா அந்த மூவி கிளிப் அந்த ஸ்பாட் தான் கைஸ் இந்த ஏரியா. இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்க சுற்றி வர அந்த இது பார்த்தீங்களா. ஸோ இந்த ஏரியா தான் வந்துட்டு மூவியில் மோஸ்ட்டாக வரும். நான் இதுக்கப்புறம் மோஸ்ட்டாக போகல, ஏன்னா அங்கேயே க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்களா. ஸோ சப்போஸ் நம்ம டேஞ்சரான ஏரியாக்கே நம்ம போகிறோமோ அப்படின்னு சொல்லி நான் திரும்பிட்டேன். இந்த சைடு போகலாம். ஸோ இங்கெல்லாம் க்ளோஸ் பண்ணல. ஸோ இங்கே மேபி வந்துட்டு இந்த இதெல்லாம் யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 3 பேர் நடந்து வராங்க. ஸோ பாய்ஸ் அவங்க நடந்து வரதை பார்த்துட்டு அவங்ககிட்ட கேட்ட எதுவும் ப்ராப்ளம் இல்லையா இங்கே நடக்கிறது அப்படின்னு சொன்னால், எந்த ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் போய்க்கலாம், அந்த லாஸ்ட் வரைக்கும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன். ஸோ அப்படியே நான் வந்து லாஸ்ட் வரைக்கும் நடக்கட்டேங்க. இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 1/2 கிலோமீட்டர் கிட்ட நடந்துட்டேன். தனியாக தான் போகிறேன், ஏன்னா வந்துட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாருமே வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் பயமாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஸோ நான் வீடியோ பர்பஸ்க்கு மட்டும்தான் வரேன். இது எவ்வளோ சேஃபு அப்படின்லாம் எனக்கு தெரில. ஸோ நீங்கள் வர மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் பார்த்தே வாங்க. மேபி இந்த பிரிட்ஜ் நல்லா மெயின்டைன் பண்ண இன்னும் சூப்பராக இருக்கும் கைஸ். ஸோ வந்துட்டு என்ன சொல்கிறது, இந்த ஆல்ட்ரு பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ணாங்கன்னா இன்னும் நிறைய பேர் வந்துட்டு டூரிஸ்ட் அந்த மாதிரிலாம் வர்றதுக்கு வந்துட்டு கண்டிப்பாக சான்ஸ் இருக்குது. ஸோ மேபி இந்த வீடியோ ஷேர் பண்ண நிறைய பேர் பார்க்கறதுனால வந்துட்டு ஒரு அவேர்னஸ் மாதிரி ஏதாச்சும் க்ரியேட் ஆகி மேபி நிறைய பேர் பார்க்கலாம். என்னோட ஒப்பீனியன். பட் எனக்கு தெரில இது வந்துட்டு இப்படி ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். கிளைமேட்டும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப வெயிலாக தான் இருக்குது. மழை வந்துருந்துச்சுன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஆனால் மழை வந்துருந்தால் நான் இந்த மேலே எல்லாம் ஏறி இருக்க மாட்டேன், ரொம்ப பயமாக இருக்கும். ஏன்னா வந்துட்டு அங்கே வழுக்கும் அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லை. ஸோ அதனால் வந்துட்டு ரொம்ப பயந்து ஏறினேன். ஸோ வெயில்னால வந்துட்டு ஓகே சம்வாட். அண்ட் கைஸ் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் யாருக்கெல்லாம் ஆலுவா பிரிட்ஜ் போகணும் அப்படின்னு வந்துட்டு தோணுது, இல்லை யாரெல்லாம் ஆலுவா பிரிட்ஜ் போயிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ நான் மட்டும்தான் அந்த எக்ஸைட்மெண்ட்டோட போனேனா, இல்லை நீங்களும் உங்களுக்கும் வந்துட்டு அங்கே போகணும் அப்படின்னு சொல்லி உங்களோட பக்கெட் லிஸ்ட்டு இருக்குதா அப்படின்னு சொல்லி வந்து நான் தெரிஞ்சுக்கிறேன். இந்த பிரிட்ஜ் எங்கே வரைக்கும் போகுதுன்னு தெரில. நானும் அப்படியே வந்துட்டுருக்கிறேன். அண்ட் இது சேஃபானு கூட தெரில கைஸ். ஏன்னா வந்துட்டு பிரிட்ஜெல்லாம் ஒரு மாதிரி தான் இருக்குது. ஓகே கைஸ், சும்மா அந்த பிரிட்ஜை பார்க்கலாம், அந்த ஒரு மூவி ஹைப்புக்காக வந்துட்டு போய் பார்க்கலாம், அவ்வளோதான். பெருசாக வந்துட்டு இந்த பிரிட்ஜில் வந்துட்டு அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. சும்மா ஒரு ஒன் டைம் வாட்சபிள். ஸோ இதுக்கப்புறம் நான் போகல, ஏன்னா பிரிட்ஜ் ரொம்ப தூரம் போகுது. ஸோ நான் இதோடு நிறுத்திக்கிறேன். ஏன்னா அங்கெல்லாம் பார்த்தாலே வந்துட்டு ஒரு மாதிரி இதாக தான் இருக்குது. ஸோ ஃபுல்லாக மரமாக இருக்குது. ஸோ அதனால நான் இதோடு நிறுத்திக்கிறேன். அண்டு நான் திருப்பி இப்படியே போய்க்கிறேன். ஸோ இதுதான் நம்ம வந்த வழி. நீங்கள் இவ்வளோ தூரம் வந்துட்டு இந்த பிரிட்ஜுக்காக வரணும்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். கைஸ் என்னென்னா திடீர்னு ஃபோன் ஸ்டோரேஜ் வர முடிஞ்சு. நான் வந்துட்டு 50 GB கிட்ட தான் ஃப்ரீ பண்ணி வச்சுருந்தேன். பட் ஆனால் 50 GB முடிஞ்சிருச்சு. ஸோ நான் அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் அதெல்லாம் வந்துட்டு அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு தான் வந்துட்டு மறுபடியும் வீடியோ எடுக்கிறேன். கைஸ் என்னென்னா நான் போகிறப்போ வந்துட்டு எனக்கு சின்னதாக ஐ மீன் அவ்வளோ தூரம் போகிறப்போ வந்துட்டு பக்கமாக தெரிஞ்சு, ஆனால் வரும்போது ரொம்ப தூரமாக தெரியுது. நடக்க முடியலன்னா வந்துட்டு ஒரு ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 1 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். அப் அண்ட் டவுன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 1 கிலோமீட்டர் இருக்கும். அது இல்லாமல் வந்துட்டு இந்த பாலம் அதுவும் இல்லாமல் வந்துட்டு இன்னும் ரொம்ப தூரம் போகுது. பட் ஆனால் நான் ஃபுல்லாலாம் போகலை, ஏன்னா வந்துட்டு சேஃப் இல்லை, எங்கே என்ன இருக்குது நம்மளுக்கு தெரியல. ஏன்னா ஒரு புதுசாக ஒரு இடத்துக்கு போகும்போது வந்துட்டு எதாக இருந்தாலும் பார்த்து போகணும்ல. சார் நம்ம வந்துட்டு அதனால் வந்துட்டு கண்ணுக்கு தெரிகிற தூரம் வரைக்கும் வந்து தான் போயிருக்கிறோம். அதுவும் கொஞ்சம் சேஃபாக இருக்கிற இடம் மாதிரி தான் தெரியல. பார்த்தீங்கன்னா இந்த இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பிரிட்ஜே வந்துட்டு ஒரு மாதிரி அதோட டைம் பீரியடே முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு ஃபுல்லாக இத்து போயிருச்சு. ஸோ அதனால் வந்துட்டு தயவு செஞ்சு இந்த மாதிரி புது இடத்துக்குலாம் வந்தீங்கன்னா சேஃபாக வாங்க. ஸோ ஏன்னா தெரியாத இடத்துக்கு போய் நம்ம வந்துட்டு வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி போய் வந்துட்டு மாட்டிட வேண்டாம். அண்ட் இதுதான் வந்துட்டு அந்த பிரிட்ஜோட இது. இந்த பிரேமம் பிரிட்ஜோட விலாக் வந்துட்டு முடியுது. ஸோ இது ஓவரால் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஓகேன்னு சொல்லலாம். ஆனால் இந்த பிரேமம் பிரிட்ஜுக்காக வந்துட்டு தயவு செஞ்சு வராதுங்க. ஏன்னா வந்துட்டு அவ்வளோ ப்ராப்பர் மெயின்டெனாக இல்லை. ஏன்னா வந்து பிரேமம் மூவி வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்துட்டு 10 இயர் கிட்ட ஆச்சு. ஸோ அந்த ஒரு இதுக்கு வேண்டி வந்தேன். அண்டு இந்த பிரிட்ஜ் பார்த்தீங்கன்னா ஒரு லாங் பிரிட்ஜ். அது இதுவும் வந்துட்டு வாட்டர் கேரி பண்ணுற ஒரு பிரிட்ஜு. ஸோ இது மேலே வந்துட்டு ஆனால் இது கொஞ்சம் இன்னும் பராமரிச்சு இன்னும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் கைஸ். இது டைம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 11:30 கிட்ட ஆச்சு. ஸோ நம்ம அப்படியே வந்துட்டு சட்டி சோறு சாப்பிட்டு அதுக்கு அடுத்த விளாக் வந்துட்டு சட்டி சோறு எபிசோட பார்க்கலாம். அண்ட் இந்த விளாகை இங்கோட முடிக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை பற்றி உங்கள் ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான். டாட்டா பாய் பாய்.